ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 197வது திருநாமா திருப்பெயர் வைவஸ்வத பதயே நமஹ. வைவஸ்வத மன்வந்தரத்தின் தலைவனுக்கு நமஸ்காரம். வைவஸ்வத மன்வந்தரத்தின் பதி தலைவன். அதாவது இப்போ நாம் இருக்கக்கூடியது வைவஸ்வத மன்வந்தரம். விவஸ்வான் அப்படின்னா சூரியன் அர்த்தம். அவனுடைய புத்திரன் வைவஸ்வதன். அவனுடைய ஆளுகைக்குட்பட்ட வைவஸ்வத மன்வந்தரத்தில் 28வது சதுர்யுகத்தினுடைய கடைசி யுகமான கலியுகம். இதில் இப்போ ஒரு 5000 வருஷம் ஆயிடுத்து நாமெல்லாம் இருக்கோம். சாஸ்தா அந்த மனுவுக்கு தலைவனாக இருந்து அவனை வைத்து இந்த மன்வந்தரத்தை நிர்வகிக்கிறார். இதெல்லாம் நம்ம சங்கல்பத்தும் போது பார்த்தா தெரியும். மகா சங்கல்பத்தும் போது என்னென்ன மன்வந்தரங்கள்லாம் வரும் அப்படி ஒரு அர்த்தம். இன்னொன்று வைவஸ்வதன்னு சொல்லி சொன்னால் யமனுக்கும் பெயர். யமனுக்கு நமஸ்காரம்னு ஒரு பெயர். யமபுரியினுடைய பட்டணத்துக்கு வைவஸ்வதம்னே பேர். அதற்கும் தலைவனாக இருக்கக்கூடிய யம உருவத்தில் பகவான் இருக்கான். ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு அம்சம் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காதே, அந்த அர்த்தம். அதே மாதிரி சூரிய புத்திரர்கள் எல்லாருக்கும் வைவஸ்வதர்கள்னு பெயர். அவர்கள் எல்லாருக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன். வைவஸ்வத அப்படின்னா விவஸ்வான்கிற சூரியனுக்கு பிறந்ததாலே வைவஸ்வதர்கள் அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் தலைவனாக இருக்கிறவன். பிரம்மாவினுடைய புதல்வரான கஷ்யபருக்கும் தக்ஷ பிரஜாபதியினுடைய மகளான அதிதிக்கும் பிறந்ததுனாலே சூரியனுக்கு விவஸ்வான்னு பெயர். அவனுடைய புத்திரர்கள்லாம் வைவஸ்வதர்கள் அப்படின்னு சொல்லப்படுவார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் சாஸ்தா தலைவனாக இருக்கார். சூரிய புத்திரர்கள் யமன், ஸ்ரார்த்த தேவன்னு உத்துரு. அவர் ஸ்ரத்தையை அப்படிங்கிறவரை மணந்து ராமருடைய குல முன்னோரான இக்ஷ்வாகுவை பெற்றதாக இருக்கு. அதனால சூரிய வம்சத்தில் உதித்த அத்தனை அரசர்களுக்கும் பகவான் பதி. அதே போல அஸ்வினி தேவர்கள், சனீஸ்வரர், சுதஸ்ரவன்கிற சாவர்ணி மனு. இப்போ அடுத்து வரப்போகக்கூடிய மன்வந்தரத்திற்கு சாவர்ணி மனுன்னு பேர். இது ஆதித்ய புராணம், தேவி பாகவதம்லாம் சொல்கிறது. அதே மாதிரி சூரிய அம்சமாக பிறந்தவர்கள் சுக்ரீவன், பாண்டவர்களில் மூத்தவனான கர்ணன். அதே மாதிரி சூரிய புத்திரிகளாக யமி அப்படின்னு சொல்லக்கூடிய யமுனை, தபனி இல்லைன்னு பத்ரைன்னு ஒரு நதிகள், இவாளை பற்றியும் சொல்கிறதாக இருக்குது. இதனால் வைவஸ்வதர்கள்னு எல்லாரையும் சொல்கிற வழக்கமாக இருக்குது. விஸ்வகர்மாவனுடைய மகளான சம்யாவை சூரியன் மணந்து கொண்டார். ஆனால் அந்த சம்ஞையினால சூரியனுடைய வெப்பத்தை தாங்கவே முடியலை. அதனால் அவள் சூரியன் கிட்டக்க நிறைய சமயம் அருகே இல்லாமல் இருக்கிறதா போயிட்டாள். அப்போ ஒவ்வொரு சமயத்தில் அவளுக்கு குழந்தைகள், யமன் முதல் குழந்தையாகவும் அப்புறம் யமுனை பிறந்ததாகவும் இருக்குது. இவள் பிறந்த வீட்டுக்கு போயிடணும்னு சொல்லி கேட்டபோது அவர் அனுமதிக்கலை. அப்போது சம்ஞை தன்னுடைய நிழலை சாயாதேவிங்கிற பெயரோடு விட்டுட்டு போயிட்டாள். அந்த சாயாதேவிக்கு சூரியனுக்கு பிறந்தவர்கள் தான் சனீஸ்வரர், தபனிங்கிற பெண், சாவர்ணிங்கிற மனு. சூரியன் சாயாதேவியை பற்றி தெரிஞ்சதும் அவளை தேடி போகிறார். அப்போது அவள் ஒரு குதிரை ரூபம் எடுத்து தபஸ்பு செய்து கொண்டுருக்கார். அப்போது சூரியனும் குதிரை ரூபமாக இருக்கார். இவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான் அஸ்வினி தேவதைகள். அதே மாதிரி சூரியனுடைய அம்சமாக ரிக்ஷரஜஸ் அப்படிங்கிறதான வானரஸ்திரிக்கு பிறந்ததுனாலே சுக்ரீவன். அதே பிரகாரம் குந்தி சூரியனுடைய மந்திரத்தை ஜபிச்சு சூரியனுடைய அனுகிரகத்தினால பிறந்த குழந்தை கர்ணன் அப்படின்னு சொல்லப்பட்டதாக இருக்குது. அதனாலே வைவஸ்வதர்கள்ங்கிற அத்தனை பேருக்கும் பகவான் சாஸ்தா பத்தியாக இருக்கார். ஏன்னு கேட்டால் சூரிய மண்டலத்துக்கு நடுவில் பரமேஸ்வரன், நாராயணர் எல்லாருக்குமே சூரிய மண்டலத்துக்கு நடுவில் இருக்கிறதா தான் சொல்லப்படுறது. லலிதா சஹஸ்ரநாமமும் பானுமண்டல மத்தியஸ்தாஜை நமகான்னு சொல்கிறது. இந்த உலகத்திற்கே கண்ணான சூரியனுக்கு நடுவில் பகவான் இருந்து தான் இதை எல்லாத்துக்கும் பிரகாசிக்க வைக்கிறார் அப்படின்னு எல்லா புராணங்கள், ஆதித்ய ஸ்தோத்திர ரத்னம் இதெல்லாம் கொண்டு போய் தெரிவிக்கிற காரணத்தினால அந்த சூரியனை பிரதானமாக வழிபடக்கூடிய நம்ம அனைவருக்கும் பகவான் பத்தியாரார் அப்படிங்கிற அர்த்தமும் இதிலேருந்து ஒரு அர்த்தமாக தெரிவிக்கப்படுறதா இருக்குது. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா.
அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.